உங்கள் பேர் என்னம்மா? லட்சுமி சார். சரிம்மா, இங்கே எதுக்காக வந்தீங்க? பீரியட் ப்ராப்ளத்தால வந்தேன் சார். பீரியட்னா எப்படி அதிகமாக இருக்கு? அதிகமாக இருக்கிறதால வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கு. இப்போ வந்து நார்மலாகி குணமாயிட்டீங்களா? குணமாயிட்டா சார். சரிம்மா, இப்போ வந்து இங்கே மருந்து மாத்திரை தேவைப்படுமா தேவைப்படாதா இந்த ரீமா அக்குபஞ்சர் மையத்துக்கு வந்தா? மருந்து மாத்திரைலாம் தேவைப்படாது சார். குணமாவாங்களா ஆக மாட்டாங்களா? கண்டிப்பா 100% குணமாவாங்க. எந்த நோய் வந்தாலுமே? எந்த நோய் வந்தாலும். சரி, மக்கள் வந்து இப்போ நான் உங்களை மாதிரி ஆள்ல வந்து விளம்பரத்துக்காக போடுறதா நினைக்கிறாங்க. ஆனால் நான் உண்மைக்காக போடுறேன்னா விளம்பரத்துக்கு போடுறேன்னா? உண்மைக்காக மட்டும்தான். உண்மைக்காக மட்டும் போடுறேன். ஆனால் மக்கள் வந்து யோசிக்க மாட்டுறாங்க. நம்ம எவ்வளோ பதிவுகளை எழுதியிருக்கோம், எத்தனையோ விஷயங்களை சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து எங்கள்கிட்ட வந்து ஆரோக்கியமான வாழ்கிற வாழ்க்கையை கற்றுக்கிட்டீங்களா? இப்போ நீங்கள் கண்ட உணவு சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்களா? நல்ல உணவாக சாப்பிடணும்? நல்ல உணவாக சாப்பிடணும். சரி, இப்போ ஆச்சரியமாக இருக்கா? ஆச்சரியமா தான் சார் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப நாள் அவஸ்தைப்பட்ட நோய் மிஞ்சி போனா ஒரு 2 மாசம் ஆயிருக்குமா? நீங்க வந்து 2.5 மாசத்துலயே வந்து ஒரு நோயே குணமாயிடுச்சு. சரி, இப்ப சப்போஸ் என்கிட்ட வரலைன்னா என்ன பண்ணிருப்பாங்க? அறுவை சிகிச்சை பண்ணி கர்ப்பப்பை எடுத்திருப்பாங்க. அப்ப ஒரு எடுக்காம அறுவை சிகிச்சை இல்லாம குணமாகுது. கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த மருத்துவம் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் பண்றேன். தயவு செஞ்சு யோசிங்க.